அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய பையர்ஸ்க்கு டெலிவரி காஸ்ட் வந்து ஃப்ரீ. 50 ரூபாய்க்கு அவங்க ஆர்டர் பண்ணால் கூட ஃப்ரீ டெலிவரி தான். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சில டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து செல்லருக்கான வீடியோ கிடையாது, அமேசானில் பை பண்ணக்கூடிய பையர்ஸ்க்கான வீடியோ. ஓகே, இப்போது அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் உள்ள கஸ்டமருக்கும் எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அமேசானோடைய ஷிப்பிங் மெத்தட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமேசானில் 2 டைப் ஆஃபான ஷிப்பிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா FBA, இன்னொன்று FBM. FBA அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. FBMனா ஃபுல்ஃபில்மெண்ட் பை மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ச்சன்ட்னா ப்ராடக்டை விற்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ், செல்லர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க தான் மெர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க. இந்த FBAல பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லர் வந்து ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அவருடைய மொத்த ப்ராடக்டையும் அமேசானுடைய வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடணும். வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் 2, சென்னையில் 2 இடத்துல இருக்குது. அந்த வேர் ஹவுஸ்க்கு பொருள் அனுப்பிச்சிடணும். ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸை பிரிண்ட் எடுக்கிறது, ப்ராடக்டை பேக்கேஜ் பண்ணுறது எல்லாமே அமேசானே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கஸ்டமரை கொண்டு போய் சேர்க்கறதும் அமேசானே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுவே FBMல மெத்தடில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை மட்டும் தான் அமேசான் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. செல்லர் தான் அந்த ப்ராடக்டை பேக் பண்ணி வச்சிருப்பாரு. எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுற வேலையை மட்டும் அமேசான் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 மெத்தடில் FBA எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FBAக்குள்ளே வரக்கூடிய எல்லா பொருளையும் அமேசான் வந்து தன்னுடைய பொருளாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு 10 விதமான செல்லர் இருக்காங்க, மொத்தம் 10 செல்லர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரே ஊரில் 10 செல்லர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 செல்லருக்கும் MFN மெத்தடில் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய மெத்தடில் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா 10 பேரும் தனித்தனியாக தான் பேக் பண்ணி ப்ராடக்டாக அனுப்புவாங்க இல்லையா? ஆனால் FBAல இருக்கக்கூடிய ப்ராடக்டில் 10 பேர்த்துக்கும் ஒரே கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த 10 ஆர்டரையும் ஒரே பாக்ஸில் போட்டு FBA அனுப்புவாங்க. இதுதான் FBAவுடைய பவர். இப்போது ப்ரைம் கஸ்டமர் அண்டு நான் ப்ரைம் கஸ்டமர், இந்த 2 பேர்த்துக்கும் FBA ப்ராடக்ட்டில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு FBA எடுத்துக்குவோம், பின்னாடி FBM பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ FBA ப்ராடக்ட் அமேசானில் வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இப்போ ஒரு நான் ப்ரைம் கஸ்டமர் வந்து ஒரு பொருளை ஆர்டர் போடுறாரு. அந்த பொருள் வந்து 300 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். FBAலேருந்து வரக்கூடிய பொருள் அவருக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, 300 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கியிருக்கீங்க, இன்னொரு 200 ரூபா வாங்குங்க, 500 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்துடும் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. இதுவே ஒரு ப்ரைம் கஸ்டமர் ஆர்டர் போட்டாரு அப்படின்னா, நீங்கள் ப்ரைமில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது FBA பொருளுக்கு. அப்போது ஒரு ப்ரைம் கஸ்டமர் வந்து FBA பொருளை வாங்கும்போது அவர் 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, டெலிவரி ஃப்ரீ. இதுவே ஒரு நான் ப்ரைம் கஸ்டமர் வந்து 500 ரூபாய்க்கு மேலே வாங்கணும், 100 ரூபாய் 5 பொருள் வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு ஒரே பொருள் வாங்கினாலும் சரி, மொத்தத்தில் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ. இது வந்து தெளிவாக இருக்குது. ரெண்டாவதா இந்த FBM மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். அதில் என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FBAல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் டெலிவரி சார்ஜை அமேசான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 499 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அமேசான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைமுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறதும் அமேசான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செல்லர்கிட்ட இருந்து போகக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, செல்லர் தான் டெலிவரி காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அமேசான் வேணா 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நான் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன், ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன்னு அவங்களுடைய FBAக்கு அனுப்பிச்ச பொருளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் செல்லர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இவருக்கு தனியாக வரும். இப்போ FBAக்கு அனுப்பிச்ச பொருளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் செல்லருக்கு வராது. ஆனால் கையில் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு செல்லருக்குன்னு தனியாக டெலிவரி காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, 700 ரூபா ப்ராடக்டோடைய காஸ்ட்டு, 50 ரூபா டெலிவரி காஸ்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இப்போது ஒரு ப்ரைம் கஸ்டமர் இவருடைய ப்ராடக்டை ஆர்டர் பண்ணார்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் இவர்கிட்ட இருந்தானே போகுது, அதனால் அந்த ப்ரைம் வந்து இவருக்கு வேலை செய்யாது. வேலை செய்யாமல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த 800 + 50, 850 தான் மொத்தமாக அவர் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல தான் அந்த ப்ரைம் கஸ்டமருக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தானே வரணும், எதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அப்போ அமேசான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, நான் ப்ரைம் கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 500 ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பொருளுடைய காஸ்ட்டு 700 ரூபா ஆச்சு, 1000 ரூபா ஆச்சு, ஏன் திரும்ப வந்து 50 ரூபா டெலிவரிக்குன்னு தனியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ அமேசான் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ரீசன் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் தங்களுடைய வெப்பேஜில் எல்லா ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் ஃப்ரீ டெலிவரி ஓவர் ₹499 போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டிருக்கணும். என்ன அப்படின்னா, ஃப்ரீ டெலிவரி யாருக்கு
பிரைம் மெம்பர்ஷிப்ல வரக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி யாருக்கு அப்படின்னா FBA இருக்கக்கூடிய ப்ராடக்டை வாங்குறவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு லைனை அவங்க ஆட் பண்ணியிருக்கணும். அதாவது அமேசானோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் செல்லர்கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு செல்லர் எதை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ, என்ன டெலிவரி சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலை. சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பிரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணிக்கை குறையும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் FBAலேருந்தே வாங்க முடியாது, கண்டிப்பாக MF1 ப்ராடக்ட்ஸும் வாங்குற மாதிரி தான் வரும். அப்போ இதை வந்து வெளியே பெருசாக அவங்க தெரியப்படுத்தினா கண்டிப்பாக பிரைம் மெம்பர்ஷிப் குறையும். அப்படிங்கிறதுனால அமேசான் வந்து வெளியே வந்து அதை பெருசாக சொல்லலை. சொல்லாதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதை வந்து அமேசான் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், இதுதான் அமேசானோடைய ஷிப்பிங் மெத்தடாலஜி. இதை வந்து நம்மளால மாற்ற முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம், பிரைம் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பையர்ஸ் FBAவோட ப்ராடக்டை மட்டும் வாங்கிட்டு MF1 ப்ராடக்டை வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ டெலிவரியாகவே கிடைக்கும். அதே மாதிரி 450 ரூபா 499 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய நான் பிரைம் கஸ்டமர்ஸும் இந்த செல்லர் கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணிட்டு FBA ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்க, பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் 500 ரூபாய்க்கு மேலே போகும்போது டெலிவரி காஸ்ட்டு ஃப்ரீயாக வரும். சரி, எப்படி FBA ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுறீங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா சோல்டு பை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சோல்டு பைன்னு போட்டு அப்பாரியோ பிஸ்னஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படின்னு போட்டுருவோம். அந்த மாதிரி சோல்டு பைன்னு சொல்லி ஒரு நேம் போட்டுட்டு ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா அது FBA ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பதிலாக சோல்டு அண்ட் ஃபுல்ஃபில்டு பை அப்பாரியோ அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா அது அப்பாரியோ வந்து செல்லர் கையிலே வச்சு செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சோல்டு பை அப்படிங்கிற இடத்துல செல்லருடைய நேமும், பக்கத்திலேயே ஃபுல்ஃபில்டு பை அப்படிங்கிற இடத்துல அமேசானும் வரணும். அப்படி வராமல் சோல்டு அண்ட் ஃபுல்ஃபில்டு பை அப்படின்னு போட்டு ஒரே நேம் இருந்துச்சு அப்படின்னா அது MF1 ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பிரைம் மெம்பர் வச்சிருக்க பையர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் பண்ண போகும்போது கீழே சோல்டு பைங்கிற இடத்துல போட்டுட்டு என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். பக்கத்தில் ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படின்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபுல்ஃபில்டு பை அமேசான்ங்கிற வேர்டு போட்டிருந்துச்சு அப்படின்னா அது FBAலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட். அதுக்கு மட்டும்தான் பிரைம் வந்து அப்ளிகபிள் ஆகும், உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது MF1 ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு FBA ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலிவரி காஸ்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.